إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وارحم وبارك على حبيبك سيدنا وسندنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஒன்று கூடலை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் தஆலாவுடைய மேலான பொருத்தத்திற்கும் அவனுடைய சந்தையான நெருக்கத்திற்கும் காரணமாக ஆக்குவானா. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நிறைய நியமத்துகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். நியமா ஸாஹிரா வ பாத்தினா, வெளிப்படையான நியமத்துகள், அந்தரங்கமான நியமத்துகள். இந்த எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறது அல்லாஹு தஆலாவை அடையிறதுக்காக, அல்லாஹு தஆலாவை புரிஞ்சு கொள்றதுக்கும் அவனை நெருங்கிக் கொள்றதுக்காக. நியமத்தை தந்த ரப்புல் ஆலமீன அந்த நியமத்தை வச்சு புரிஞ்சு கொள்றதுக்காக. நியமத்தை தந்த அந்த முன்னிலை, அந்த அம்ச அலைகள் என்று சொல்றோமே, அல்லாஹ்வுடைய சிபத்துகள்ல வந்தது முன்னிலை. பேருபகாரம் செய்யக்கூடியவன், நியமத்துகளை கொடுக்கக்கூடியவன். உங்களிடம் இருக்குகின்ற எந்த ஒரு நியமத்தும் அது பமின் அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டுமே உள்ளது. அவர் தந்ததோ இவர் தந்ததோ அல்லது அவங்க இவங்க யாரும் இல்லை. பமின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மாத்திரமே உள்ளது. அல்லாஹ் தஆலா இந்த நியமத்துகளை தந்து, இந்த நியமத்துகள் எல்லாம் நியமத்தாக இருக்கிறதுக்கு, இந்த நியமத்துகளை எல்லாம் விட பெரிய ஒரு மாபெரும் நியமத்தாகிய தீனையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். தீன் அதுதான் மாபெரும் நியமத். அந்நியமத்துல் உதுமா, அந்நியமத்துல் குபரா, மாபெரும் நியமத். குர்ஆன்ல பல இடங்கள்ல தீன அல்லாஹ் நியமத் என்று சொல்றது தீனத்தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய நாளையில் அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய ஹஜ்ஜத்துல் வதாவுல, அரஃபாவுடைய மைதானத்துல வெள்ளிக்கிழமை நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். அல்யௌம், இன்றைய நாளையில், அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நியமத்தை உங்களுக்கு நிரப்பமாக்கி விட்டேன். பரிபூர்ணமாக்கிய அந்த நியமத்தை தீன அல்லாஹ் நியமத்தை திரும்ப சொல்லும். வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உன்னுடைய ரப்புடைய நியமத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தீன வஹிய, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நியமத் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தீன் இல்லாமல், அந்த மாபெரும் நியமத்தாகிய தீன் இல்லாமல் எந்த நியமத்தும் நியமத்தாக இருக்க முடியாது.
தீன் இல்லை என்றால் அல்லாஹ் தந்த நேமத்துகள் முசீபத்தாக மாறும். நேமத்தாக இருக்கணுமா? இந்த நேமத்தின் மூலம் நேமத்தை தந்த ரப்பை அடைய வேண்டுமா? இந்த நேமத்தின் மூலமாக ரப்புடைய பொருத்தத்தை பெற்று இந்த முடிந்து போற நேமத்துகளை எல்லாம் அழியாத சொர்க்கத்துடைய நேமத்தாக மாற்ற வேண்டுமா? தீனுடைய நேமத்துக்கு தீனுடைய நேமத்து இல்லை என்றால் தீனுக்கு மாற்றமாக இந்த நேமத்தை நீங்கள் பயன்படுத்த விரும்புவதாக இருந்தால் பயன்படுத்தலாம். அல்லாஹ் நேமத்தை தந்து அந்த நேமத்தாக இருக்கிறதுக்கான ஒரு கைட்லைன் வழிகாட்டலாக மாபெரும் நேமத்தாக தீனை தந்திருக்கிறான். தீனுபடி இதை பயன்படுத்துங்க. இந்த நேமத்தாகவே இருக்கும். இந்த நேமத்தை தந்தவனுக்கு உங்களை நெருக்கமாக்கும். இந்த நேமத்தை உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அழிந்து ஒரு நேமத்தை அழியாத நேமத்து சொர்க்கத்துடைய சொத்துகளாக மாறும். ஆனா நீங்க யாராவது இந்த நேமத்தை நீ தந்த தீனின்படி நான் பயன்படுத்த விருப்பமில்லை, நான் ஏன் இஷ்டப்படி பயன்படுத்துவேன். யாராவது தன் இஷ்டப்படி அதை பயன்படுத்த நினைச்சா பயன்படுத்தலாம். ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அப்ப இந்த நேமத்தாக இருக்காது, இது முசீபத்தாக மாறும். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உலகத்துல முசீபத்தாகும், ஆகிரத்தில் அதாபாகும். அல்லாஹ் தந்தது நேமத்தை வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு முசீபத்தும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்களினால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டது. இந்த ரெண்டு ஆயத்தையும் சரியா விளங்கும். முதலாயத்தில் அல்லாஹ் சொல்றான், வமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிடம் இருக்குகின்ற எந்த ஒரு நிஅமத்தும், அது உடல் ரீதியானதாக இருக்கலாம், வெளிப்படையானதாக இருக்கலாம், அந்தரங்கமானதாக இருக்கலாம், பொருள் ரீதியானதாக இருக்கலாம், குழந்தை ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியானதாக இருக்கலாம், எந்த ஒரு நிஅமத்தும் அது யாரும் உங்களுக்கு தந்ததல்ல, நீங்களாக தேடிக்கொண்டதும் அல்ல. ஃபமின் அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தே உள்ளது. சரி, இது ஒரு பக்கம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு முசீபத்தும் அது நாங்க தந்ததில்லை. அல்லாஹ் முசீபத்தை தாரவன் என்ற பேரும் அல்லாஹ்வுக்கு இல்லை. நேமத்தை தாரவன் என்ற பேர் அல்லாஹ்வுக்கு இருக்குது. இப்ப இந்த நேமத்தை முசீபத்தாக மாற்றுறதும் நேமத்தாகவே தக்க வச்சுக் கொள்றதும் உங்களோட கையில் இருக்குது என்ற மாதிரி இந்த வசனங்கள் சொல்லுது. வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு முசீபத்தும் எந்த ஒரு பிரச்சனையும் அது ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்களுடைய சம்பாத்தியமே நாங்க தேடிக்கொண்டது என்று குர்ஆன் சொல்லுது. எனவே கண்ணியமான மேலான சகோதரர்களே, பிரச்சனைகளுக்கு தீர்வு குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்லுதுன்னா இஸ்திக்ஃபார சொல்லுது. உங்களுக்கு பிரச்சனையா, கஷ்டங்களா, பொருளாதார நெருக்கடியா, சோதனைகளா, முசீபத்துகளா, எல்லாத்துக்கும் உரிய தீர்வு குர்ஆன்ல ஹதீஸ்ல விரிவாக பார்த்தா அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஏன்? பிரச்சனைக்கு தீர்வுக்கு காரணத்தை பார்த்தா பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான். பாவங்கள் தான், தவறுகள் தான் பிரச்சனைக்கு காரணம். தௌபா செய்த பிரச்சனை நீங்கிடும். அல்லாஹ் முசீபத்தை தரல. முசீபத் என்பது பாவங்களால, மனிதனுடைய செயல்பாட்டுகளினால அவன் தேடிக்கொள்வது. கண்ணியமான மேலான சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிஅமத்துகளையும் தந்து இந்த எல்லா நிஅமத்துகளையும் நிஅமத்தாகவே தக்க வச்சுக் கொள்கின்ற மாபெரும் நிஅமத்தாகிய தீனை தந்திருக்கிறான். தீன் இருக்குது, அதை நாங்க எங்க சேர்க்கிறோமோ, எதோட சேர்க்கிறோமோ அந்த தீன் என்ன செய்யும்? உலகத்துடைய அழிந்து போற இந்த நியமத்துகளை அழியாத சொர்க்கத்துடைய நியமத்தாக கன்வெர்ட் பண்ணுது, மாற்றி விட்டு. இப்ப
இப்ப எங்கட இந்த டைமோட தீன் சேர்ந்திருக்கு. எங்கட காது கேட்குதல் பேசுதல் என்பது அதாவது ஒரு நேமம். அந்த நேமத்தை நாங்க தீனில் இப்ப பாதிக்கிறோம், தீன் அதோட சேர்த்திருக்கிறோம். இந்த தீன் என்ன செய்யுது, முடிஞ்சு போற டைம முடிய விடல, கரைஞ்சு போற டைம கரைய விடல, அழிஞ்சு போற டைம அழிய விடல. இந்த நேரத்தில் எங்க தீன் என்ன செய்யுதுன்னா எங்களுடைய இந்த டைம இது சொர்க்கத்துடைய சொத்தாக மாற்றுது. எங்களுடைய பேச்சு எங்களுடைய கேள்வி தீன்ல யூஸ் ஆகுது. எனவே இது சொர்க்கத்துடைய செல்வமாக தீன் கன்வெர்ட் பண்ணுது. எனது ஒவ்வொரு செகண்டும் சொர்க்கத்துடைய நன்மைகளாக சொத்துகளாக மாறுது. விட்டுட்டு போற சொத்தை கொண்டு போற சொத்தாக மாற்றுது. கண்ணியமான மேலான சகோதரர்களே, அல்லாஹ்தாலா எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நசீபாக்கணும். தீன்ல பல அடிப்படைகள் இருக்குது. தீனுடைய அடிப்படைகளில் முதலாவது அடிப்படை படைச்ச ரப்ப விளங்குறதும் படைச்ச ரப்போட எங்களோட தொடர்பை சரியாக்குறது. யார் எதை விளங்கினாரோ விளங்கலையோ, படைச்ச ரப்ப விளங்குறது தான் ஈமான் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை. தன்னை படைச்ச ரப்ப விளங்கணும், உலகத்தை படைச்சு இயக்குகின்ற ரப்ப விளங்கணும். மாரிஃபத்துள்ள அல்லாஹுவ விளங்குறது இதுதான் ஆகப்பெரிய அறிவு. இந்த வஸ்துக்கள் அஸ்பாபுகள் வானமா பூமியா சூரியனா சந்திரனா கோள்களா நட்சத்திரங்களா மரங்களா செடிகளா கொடிகளா பறவைகளா மீன்களா மிருகங்களா மனிதர்களா இது எல்லாமே அஸ்பாபுகள். இந்த அஸ்பாபுகளை அல்லாஹு தஆலா அஸ்பாபுகளை இயக்குகிற முஸப்பிபாகிய அல்லாஹ்வுக்கு இடையில திரையாக ஆக்கியிருக்கிறார். இந்த திரைகளை பார்த்து ஏமாந்துடாம, இந்த திரைகளை நம்பி அதுக்கு பின்னால அலைஞ்சி வாழ்க்கையில தோற்று போயிடாம, இந்த திரைகளுக்கு பின்னால உலகத்தை இயக்குகின்ற படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன் முஸப்பிபுல் அஸ்பாபாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவ விளங்குறதுதான் உலக வாழ்க்கையுடைய லட்சியம். வஸ்துக்களோட வாழ்வோம், வஸ்துக்களை புலம்புவோம், வஸ்துக்களை உபயோகிப்போம், வஸ்துக்களுக்காக உள்ளத்தை பரிகரித்து விட மாட்டோம், வஸ்துக்களை நம்பி ஏமாந்து விட மாட்டோம், வஸ்துக்களை படைத்து ஆடுகின்ற அல்லாஹ்வை நோக்கி பயணிப்போம். இந்த வஸ்துக்கள் எங்களை ஏமாற்ற பார்க்குது. உலகத்தை படைத்த அல்லாஹ் உலகத்துக்கு பேர் சொல்லும் போது இதை பாடல் குரு பலாத்தகுரன்னுக்கும் இது ஏமாற்றுகின்ற துன்யா. உலகத்தினுடைய இயல்பிலேயே ஏமாற்றத்தன்மை இருக்குது. அதனுடைய சபீயத்துல உலகத்தினுடைய அஸ்பாபுகள்ல வஸ்துக்கள்ல இயல்பாகவே ஏமாற்றுகின்ற சுபாவம் கொண்டது. நான் தான் செய்றேன் என்று ஒவ்வொரு வஸ்துவும் பேசுற மாதிரி அது நடக்குது. நான் தான் உனக்கு தந்தன், இதனாலதான் இப்படி ஆகிச்சு, அதனாலதான் இப்படி ஆகிச்சு என்று வஸ்துக்கள் ஒவ்வொன்றும் தன்னை மனிதர்களை ஏமாற்றுகின்ற சுபாவமும் தன்மையும் கொண்டது. அல்லாஹ் தஆலா அப்படி அதை படைச்சிட்டு எங்களுக்கு என்ன சொல்றான், பலாத்தகுரன்னக்கும் ஹயாத்து துன்யா, உங்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றுகின்ற ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாறுறது யாரு? விவரம் இல்லாதால், புத்தி இல்லாதால். ஏமாந்தா நாங்க என்ன சொல்லுவோம், என்னப்பா அவ்வளவு விவரம் இல்லையா, இப்படி ஏமாந்து போறாரு, விவரம் இல்லையா, புத்தி இல்லையா, அறிவு இல்லையான்னு கேட்போம். கண்ணியமான மேலான சகோதரர்களே, உலக வஸ்துக்களை பார்த்து உலகத்தை நம்பி அதுக்கு பின்னால அலைஞ்சி படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற ஒருவர் உலகத்தில் ஏமாந்து போகுகின்ற ஒருவர். அவர் என்னவாக இருந்தாலும் படைத்தவனை மறந்து மறுமையை மறந்து உலகத்துக்கு பின்னால அலைவவர் பாவம் பரிதாபம் வாழ்க்கையில் தோற்று போவார், வாழ்க்கையில் ஏமாந்து போவார். அவருடைய ஏமாற்றமும் தோல்வியும் ஒரு நேரம் விளங்கும், அந்த நேரம் விளங்கி பிரயோசனம் இல்லை. கண்ணியமான மேலான பெரியோர்களே சகோதரர்களே, எனவே தீனுடைய முதலாவது அடிப்படை படைத்த ரப்ப விளங்குறது, உலகத்தை படைச்சு ஆளுகின்ற அல்லாஹ்வை விளங்குறது, இந்த உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறது. எப்ப கல்வி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புமோ கல்வியில் ஒரு வகையான வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கும். அவருடைய வாழ்க்கையில பேச்சுக நடவடிக்கைகள்ல வெளிச்சம் உண்டாகும்.
ஒளியோட வெளிச்சத்தோட பிரகாசத்தோட வாழுகின்ற மனிதராக இருப்பார். மற்றவர்கள் விளங்காதது அவருக்கு விளங்கும், மற்றவர்களுக்கு புரியாதது அவருக்கு புரியும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு தத்துவ ஞானி, ஆன்மீக ஞானி. இவங்க ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போறாங்க. அவருடைய பேச்சுல அவர் பேசும்போது அவள் அப்படியாச்சு, இதால் இப்படி நடந்துச்சு, நான் இதை செஞ்சேன், நான் இதை வாங்கினேன், நான் என்பதும் வஸ்துக்களால நடந்தது போன்ற விஷயங்களை மருந்து பிடிச்சது, பணமாயிருச்சு, அவர்கிட்ட போனேன், அவர் தந்தாரு, எல்லாமே படைப்பினங்களோட தன்னுடைய விஷயங்களை இணைச்சு பேசினார். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றான், அவருடைய பேச்சுல எனக்கு ஷிர்க்குடைய வாட அடிக்குது. இவருக்கு எப்படி இதை விளங்கப்படுத்துறது என்று யோசிச்சு கொண்டிருந்தார். ஈமானுடைய பேச்சுல ஈமானுடைய நறுமணம் அடிக்கும். நல்ல பேச்சுல, உண்மையான தூய்மையான பேச்சுகள்ல கல்வ கவருகின்ற உள்ளத்துக்கு நல்ல நறுமணத்தை ஏற்படுத்துகின்ற வாடைகள் இருக்குது. பாவமான, பொய்யான, போலியான பேச்சுக்கள்ல துரு வாடை இருக்கு. அது ஈமானுடைய உணர்வு. கல்வி வெளிச்சம் உள்ளவங்க அதை உணர்வாங்க. பொய் பேசுறவருடைய பொய்யுடைய துரு வாடையினால மலக்கு விரண்டு ஓடுகிறார்கள். ஹதீஸ்ல வருது. துரு வாடை இருக்குது, அது எங்களுக்கு விளங்குதில்லை. தனி பிடித்தாளுக்கு நாட்டம் விளங்காத மாதிரி உலக மோகம் பிடித்தவர்களுக்கு பாவங்களுடைய நாட்டம் விளங்காது, பாவங்களுடைய துருவாட விளங்காது. அதே போல நன்மைகள்ல நறுமணம் இருக்கு, மகிழ்ச்சி, இன்பம், ருசி, டேஸ்ட் இருக்கு. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர் வீட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாப்பாடு சின்ன வீடு, வீட்டுக்கு திரைக்கு பின்னால் இருந்து ஒரு பிளேட்ல ரொட்டி வந்துச்சு. பிளேட்டுக்கு பின்னால் இருந்து தள்ளி வைக்கிறாங்க. இவர் கறி எடுக்கிறாரு. ரொட்டி ஒரு ரொட்டி முடிஞ்சது, திரும்ப பிளேட்டை தள்ளி வைக்கிறாரு. உங்களுக்கு மரப ரொட்டி வருது. கறி முடிஞ்சது, கறிய பிளேட்டை தள்ளி வைக்கிறாரு. கோப்பையில கறி வருது. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, இந்த கேட்டை எங்க வாங்கிடுது? ஆச்சரியமான கேட்னா இருக்குது. அவர் கேட்டார், என்ன விஷயம்? இல்ல, நானும் வாங்கணும். இது எங்க வாங்கினீங்க? இதை கேட்டு என்ன விஷயம் மூலானா? அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க இந்த லேட் அனுப்புறீங்க, அது கறி வருது, கேட்டதுனால ரொட்டி அனுப்புறீங்க, ரொட்டி வருது. கேட்டு ஆச்சரியமா இருக்குது. அவரை திருப்பி சொன்னாரு, கேட்டனுக்கு பின்னால இந்த பொஞ்சாதி இருக்கிறார் மூலம், பொஞ்சாதி இருக்கிறாங்க, அவதான் எல்லாம் அனுப்புறாங்க. மௌலானா பாடலோட தத்துவமாக விளங்கப்படுத்தினாங்க. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவரை சோழத்தை சொன்னாங்க, கேட்டுக்கு பின்னால் இருந்து கறியும் ரொட்டியும் வருவதற்கு சொன்னது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை விட பெரிய ஆச்சரியம், கேட்டலுக்கு பின்னால் உள்ள மனைவி உங்களுக்கு விளங்குது, கேட்டு திரைக்கு பின்னால் உள்ள மனைவி உங்களுக்கு விளங்குது, ஆனா இந்த உலகத்துக்கு பின்னால் உள்ள அல்லாஹ் உங்களுக்கு விளங்குதில்லையே. உலகத்துக்கு பின்னால உலக வஸ்துக்கள் அஸ்பாபுகளுக்கு பின்னால் உள்ள அல்லாஹ் தஆலாவை நீங்க விளங்கலையே. அதால நடந்துச்சு, இதால நடந்துச்சு, அவரால நடந்துச்சு, என்னால நடந்துச்சு, நான் செஞ்சேன், நான் வாங்கினேன் என்று உங்களோட பேச்சில ஈமானுக்கு மாற்றமான வாட, ஒரு குருவாட எனக்கு அடிக்குது அப்படின்னு அவருக்கு விளங்கப்படுத்தி, அதுக்கு பிறகு அவர் ஷேக்கோட தொடர்பாகி அவரும் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக துறையில முன்னேறி ஒருவராக மாறினார் என்று ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹுடைய கதை சம்பவம் ஒன்று எழுதப்படுது. இனியமான மேலான சகோதரர்களே, உலகத்தில் உள்ள எல்லாமே திரைகள். இந்த திரைக்கு பின்னால் இருந்து படைத்த ரப்பு சூரியன் திரை, சந்திரன் திரை, மலைகள் மேகங்கள் திரை, மரங்கள் செடிகள் திரை. இந்த மண்ணிலிருந்து எல்லாமே முளைக்கிற மாதிரி விளங்குது, மரத்திலிருந்து மாம்பழம் வாரமாகி விளங்குது, மரங்களிலிருந்து கனிகளும் காய்கறி வகைகளும் விளங்குற மாதிரி விளங்குது, மாடு பால் தருவது போன்று விளங்குது,
மாடு பால் தரவும் இல்லை, மரம் கனி தரவும் இல்லை, பூமி எதையும் தரவும் இல்லை, சூரியன் ஒளி தரவும் இல்லை. இவை அனைத்தை கொண்டும் இவை அனைத்தையும் படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் தஆலா உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் எப்ப நாடுகிறானோ அழிப்பான், எப்ப நாடுகிறானோ இவைகளை இல்லாமலாக்கி சுக்குநூறாக ஆக்கிவிடுவான். அந்த படைத்த ரப்பை விளங்குவது, அவனை புரிவது, அவனை புரிந்து அவனை நோக்கி பயணிப்பது, இதுதான் உலக வாழ்க்கையினுடைய லட்சியம். சந்திரனை அடைவது சாதனை அல்ல, சந்திரனை படைத்தவனை அடைவதுதான் சாதனை. செவ்வாய் கிரகத்தை அடைவது சாதனை அல்ல, செவ்வாய் கிரகத்தை படைத்து ஆடுகின்ற அல்லாஹ்வை அடைவதுதான் சாதனை. இமயமலையின் உச்சியை அடைவது சாதனை அல்ல, இமயமலையை படைத்து ஆடுகின்ற அல்லாஹ்வை அடைவது சாதனை. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன், அவன் படைத்த அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டால் அவர் பெரிய மனிதராக ஆகிவிடுவார். அல்லாஹ்வுடைய அற்புதங்களும் கராமத்துகளும் அவரிலே வெளிப்பட, குதிரத்துகளும் வெளிப்படக்கூடிய ஆச்சரியமான மனிதராக ஆகிவிடுவார். உலகத்தை வசப்படுத்த வேண்டுமா, உலகத்தை வசீகரமாக்க வேண்டுமா, உலகத்தினுடைய சகல வஸ்துக்களையும் வசீகரமாக்க, வசப்படுத்த அல்லாஹ் தந்திருக்கின்ற அற்புதமான ஒரு மந்திரம் தான் தீன். தீன் படைத்தவனோடு மனிதனை இயக்கி இணைத்து வருகிறது. படைத்த ரப்போடு இணைகின்ற போது படைத்த ரப்புடைய, அவனால் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் படைத்தவனோடு இணைந்தவர்களை மதிக்க ஆரம்பித்துவிடும். இந்த உலக வஸ்துக்களை சஹாபாக்கள் அல்லாஹ்வோடு எப்ப இணைஞ்சாங்களோ உலகம் அவங்களுக்கு கையில வசப்படுத்தப்பட்டதாக ஆகிவிட்டது. பிரியமான மேலான சகோதரர்களே, சஹாபாக்கள் மிருகங்களோட பேசுறாங்க, தண்ணிக்கு மேல நடக்கிறாங்க, நதிக்கு கடிதம் அனுப்புறாங்க, ஆர்டர் போடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். மிஸ்ர் நாட்டுல நைல் நதி நீர் வத்துது. அம்ருபின் ஆசரதியல்லாஹு கவர்னராக இருக்கிறாங்க. அந்த மக்கள் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்க சொன்னாங்க, இது வருடம் நீர் வட்டும் ஒரு பெண்ணை நாங்க ரத்த பலி கொடுக்கணும், ஒரு குமர பெண்ணை பலி கொடுத்தாதான் இந்த தண்ணி இதுல வரும். தண்ணி ஓடாட்டி முழு மிஸ்ருடைய விவசாயம் பாதிக்கும். சொன்னாங்க, பையன் இஸ்லாமையே ஹஜிமுமாக்கான பகுதி. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இஸ்லாம் இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் மூடி புதைத்து விடும். எனவே அதை செய்ய அவங்க அனுமதிக்கல. ஆனா அல்லாஹ்வோட ஏற்பாடு தண்ணியும் வரல. மக்கள் திரும்ப வந்து சொன்னாங்க, தண்ணி இது செய்யாம தண்ணி வராது, இரத்த பலி கொடுக்கணும், ஒரு குமர பலி கொடுத்தாதான் இதுல தண்ணி வரும். கவர்னர், ஜனாதிபதி அமீர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதம் அனுப்புறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை, என்ன செய்யும்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 கடிதம் அனுப்புறாங்க. ஒரு கடிதம் கவர்னருக்கு, அடுத்த கடிதம் அவனுக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை நைல் நதிக்கு போடுங்க. நைல் நதிக்கு கடிதம் அனுப்புறான். நிச்சயமான மேலான சகோதரர்களே, அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாங்க? நீ அமீரில் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப், மூமின்களுடைய அமீராகிய உமர் இப்னு கத்தாபிடம் இருந்து இலா நீல் மிஸ்ர் நாட்டுடைய நைல் நதிக்கு எழுதப்படுவதாவது. இந்த புத்திக்கே படாது. உலகத்துடைய எந்த ஒரு சயின்டிஸ்டுடைய புத்திக்கும் இது படாது. முட்டாள்தனமாக விளங்கும். அவன் என்ன எழுதுறாங்க? நைல் நதியே நீயாக ஓடுறதாக இருந்தா, நீயாக தண்ணிதாரதாக இருந்தா, நீ ஓட வேண்டாம், உன்னுடைய தண்ணி எங்களுக்கு தேவையில்லை. அடக்கி ஆளுகின்ற தனித்தவனாகிய அல்லாஹ் யுஜ்ரீக, உன்னை ஓட விடுவதாக இருந்தால், உன் மூலம் அவன் தண்ணி தருவதாக இருந்தால், நஸ்அலுல்லாஹல் வாஹிதல் கஹ்ஹார், அந்த அடக்கி ஆளுகின்ற அதிகாரமுடைய தனித்தவனாகிய அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்கிறோம், ஐயுஜ்ரீக, உன்னிலே தண்ணியை ஓட விடும்படி. அந்த கடிதம் நைல் நதி, வத்தி போயிருந்த நைல் நதியில போடப்படுகிறது. அந்த ஒரு இரவுல 16 அடிகளுக்கு தண்ணி வந்துருச்சு. அன்று கடிதம் போடப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் அந்த வரலாற்றுல அந்த நைல் நதி வற்றியதே கிடையாது. நைல் நதின்றது சின்ன நதி அல்ல, பெரிய நதி, பெரிய கப்பல்கள் ஓடுகின்ற நதி.
இன்று வரையும் வெட்டியதே கிடையாது. யாருக்கு கடிதம் எழுதுறாங்க? நதிக்கு எழுதுகிறாங்க. இனியமான சகோதரர்களே, ஆப்பிரிக்காவுடைய காடு சஹாபாக்களுடைய படகு இறங்குது. அங்க அவங்க ஒரு மேல் இடத்துல ஒரு சென்டராக கேம்ப் அடிக்கிறான். தங்கிருக்கு சஹாபாக்கள் தங்கிருக்கு. அந்த காட்டு பகுதி ஆப்பிரிக்காவுடைய காடு 1500 வருடங்களுக்கு முன்னால் எவ்வளவு பயங்கரமான காடு. அந்த ஆப்பிரிக்காவுடைய காட்டு பகுதியில பர்பரியாக்கள் இருந்தாங்க, காட்டுவாசிகள். அந்த பர்பரியாக்கள் என்று சொன்னாங்க, இங்க தங்காதீங்க. இப்ப ஆலோசனை செஞ்சு அந்த இடத்தை முடிவெடுத்தாங்க, இங்கதான் தங்குறது. பர்பரியாக்கள் என்று சொன்னாங்க, இங்க தங்காதீங்க, இங்க பயங்கரமான விஷஜந்துக்கள் மிருகங்கள் உள்ள பகுதி, தங்குறதுக்கு பொருத்தமான இடம் இல்லை. எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தங்குறதுக்கான ஏற்பாடுகள் ஓரளவு செஞ்சு முடிஞ்சு அவங்க தாபிகள் உள்ளவங்க சஹாபாக்கள் 19 பேர் அந்த ஜமாத்தில் இருக்காங்க, படையில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மிருகங்களுக்காக வேண்டிய முடிவை நாங்க மாற்றோம். மிருகங்கள் வேண்டுமானால் அவைகள் தங்குகின்ற இடத்தை மாற்றிக் கொள்ளட்டும். நாங்க மிருகங்களுக்கு பயந்துகிற இடத்தை மாற்றலாம், எங்களோட முடிவை மாற்ற மாட்டோம். 19 சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, ஒரு கல்லுக்கு மேல ஏறினாங்க, ஒரு அலாம் செய்யறாங்க, ஒரு அறிவித்தல். யாருக்கு அலாம் செய்யறாங்க? மனிதர்களுக்கா, ஜின்களுக்கா, மலக்குகளுக்கா? இல்ல, மிருகங்களுக்கு ஒரு அலாம் செய்யறாங்க. வன விலங்குகளே, பூச்சி புழுக்களே, யோசிச்சு பாருங்க எப்படி அவங்களோட ஈமானிய உணர்வு இருக்கு. எல்லாம் செய்யறாங்க. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் இங்க தங்குறதுக்காக இறங்கி இருக்கிறோம். இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. 3 நாள் அவகாசம், 3 நாள் டைம் தரும். இந்த 3 நாளைக்கு பிறகு ஏதாவது ஒரு மிருகத்தை நாங்க வேலையால கண்டா வெட்டிடுவோம், கொள்ளுவோம். இந்த அறிவித்தலை கேட்டதும் மிருகங்கள் எல்லாம் தனது குஞ்சுகளையும் குட்டிகளையும் வாய்களினால் கவ்விக்கொண்டு அந்த ஏரியாவை விட்டு போகும். இதை பார்த்த பர்பரியர்கள் வந்து அவர்களுடைய தலைவர்களோடு வந்து இஸ்லாத்தை தழுவினார். இன்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் பர்பரி வம்சத்தை சார்ந்தவங்க இன்றைக்கு இருக்கிறார். பர்பரியாக்கள் செய்தவர்கள் ஆற்றுல மிருகங்களுக்கு எல்லாம் செய்யலாம். இது ஒரு கதை அல்ல, கற்பனை அல்ல, சரித்திரம், சம்பவம். நிச்சயமான மேலான சகோதரர்களே, எங்களுடைய மூதாதையர்கள் யார்? இவர்கள் சஹாபாக்கள். எங்களுடைய ஆபாக்கள், அஜிதாக்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இந்த சஹாபாக்கள். அவர்களை விட்டு நாங்கள் எவ்வளவு தூரம் எங்க போயிட்டோம். அதே தீன் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பிரியமான மேலான சகோதரர்களே, படைத்த ரப்போடு உள்ள தொடர்பு சீராகுமோ, படைத்த ரப்போடு உள்ள உறவு சீராகுமோ, படைப்பினங்களுடைய விடயங்களை எல்லாம் இலகுபடுத்துவான், வசப்படுத்தி தந்து விடுவான். அதே சக்தி வாய்ந்த தீனங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தீனுடைய அடிப்படையான விஷயம், முதலாவது அடிப்படை படைத்த ரப்போடு உள்ள தொடர்பு சீராக ஈமான், அல்லாஹ்வுடைய உள்ளங்களுடைய தொடர்பு சீராக அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானா. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு வார்த்தையால் அது லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது நம்பிக்கை, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது வாழ்க்கை, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய தத்துவம். பஜார்ல நாங்க வியாபாரம் செய்யறோம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு விஷயம் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் அங்க வெளிப்படணும். கோடி வரட்டும், கோடி போகட்டும், அல்லாஹ்வுக்கு மாறி செய்ய மாட்டோம். நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் தனிமையில நிற்கிறோம், பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் வருகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த இடத்துல தடுத்து நிறுத்த வேண்டும். உலகமே அழியட்டும், கழுத்து துண்டாகட்டும், உயிர் போகட்டும்,
படைத்தவனுக்கு மாறு செய்ய மாட்டேன். அந்த கொள்கை தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தவிர, அந்த கோட்பாடு தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தவிர, அந்த வாழ்க்கை தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தவிர வெறுமனே வார்த்தை அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ். எப்ப அது கொள்கையாக மாறுமோ, எப்ப உள்ளத்திலிருந்து அது வெளியாகுமோ, அதனுடைய சக்தி வேற. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு பெரும் சக்தி. உலகத்தினுடைய எந்த சக்தியும் அதுக்கு முன்னால காட்டு கொடுக்க முடியாது. அவ்வளவு பெரியது ஒரு சக்தி. ஆனால் அதனுடைய சக்தி வெளியாக, அதனுடைய இடத்திலிருந்து அது வெளியாக வேண்டும். கல்ல போன்ற அந்த புலத்து இருக்குது, தோட்டாக்கள் இருக்குது. அதால யானையும் கொள்ள முடியும், சிங்கத்தையும் கொள்ள முடியும். அது பெரிய சக்தி இருக்குது. இன்னொரு தோட்டா, ஆனா உயிரை கொள்ளலாம், யானையை கொள்ளலாம், சிங்கத்தை கொள்ளலாம். சரி, அந்த சக்தி வெளியாகிறதுக்கு அது அதனுடைய இடத்திலிருந்து வெளியாகும். ஒருத்தர் கேள்விப்பட்டாரு, யானையால விவசாயம், யானை அழிக்குது, பெரிய கரெக்டரா இருக்குது. ஒரு ஒருத்தர் சொன்னார், ஏன் கவலைப்படுறீங்க, இந்த தோட்டா இருக்குது, இதால யானை கொண்டு யானையை கொண்டுறதுன்னு சொன்னார். ஒரு பெண் தோட்டாளம் வாங்கிட்டு மரத்துக்கு மேல காவல் காக்கிற அந்த கூட்டில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யானை வருகிறது, 1, 2, 3, 10 தோட்டா அடிக்கிறார். யானைக்கு அது பொதுப்பட்ட மாதிரியும் இல்லை. அடுத்த நாள் வைக்கிறாரா, என்ன நீங்க பூச்சி நீங்க ஏமாத்துறீங்க, ஒரு தோட்டா இல்ல 10 தோட்டா நான் பாவிச்சேன், யானை அசையவே இல்லை, நீங்க எப்படி பாவிச்சீங்க? கையால அடிச்சேன்னு சொன்னாங்க. கையால அடிச்சேன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரா, முட்டாளே, கையால அடிச்சதுக்கு அதுல சக்தி வெளியாகாது, அதுக்கு ஒரு இடத்திலிருந்து அது வெளியாகும் சொன்னாங்க. களிமா பாத்தில்களை ஒழிக்கும், களிமா பாத்தில்களை தோடுபடியாக்கும். களிமாவுக்கு முன்பாக உலகத்தினுடைய எந்த ஒரு சக்தியும் நிற்க முடியாது. அதில் செய்யுதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால நும்ரூதுடைய சக்தி தோல்வி அடைந்தது களிமாவுடைய சக்திக்கு முன்னாலது. அதில் செய்யுதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால நும்ரூதுடைய பவர், சூப்பர் பவர் சுக்குநூறாகிச்சு. அது களிமாவோட போதினதனால உடைஞ்ச உடைவு. செய்யுதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால பிரானுடைய பவர் இருந்துச்சு, பார்வனுடைய பவர் இருந்துச்சு. சூப்பர் பவராக கருதப்பட்ட அந்த காலத்துல பவர்கள் எல்லாம் சுக்கு நூறாகிச்சு, அழிஞ்சு போச்சு. அது மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட மோதி அழியல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமோட இருந்த களிமாவோட மோதி அழிஞ்ச அழிவது. களிமாவோட மோதினதுனால அது சுக்கு நூறானது. கண்ணியமான மேலான சகோதரர்களே, அந்த களிமா அது வெறும் நாவில இருந்த களிமா அல்ல, உள்ளத்தில் இருந்த களிமா. அந்த களிமாவுடைய பவர். எனவே கண்ணியமான மேலான சகோதரர்களே, களிமா எப்ப கல்வில வருமோ, படைத்தரம்புடைய நம்பிக்கை வருமோ, படைத்தரம்போட கல்வி இணையுமோ, படைத்தரம்பு அல்லாத உலகத்துல யாராலையும் எதாலையும் எவராலையும் எதுவும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளத்தோட வருமோ, அந்த களிமாவுடையவர்கள் கொஞ்ச பேராக இருந்தாலும் உலகத்தினுடைய பாத்தில்களை அளிக்கலாம். அவர்கள் உலகத்தில் பெரும் சாதனைகளை சாதிக்கலாம். அவர்களோட உலகத்தில் எதுவும் யாரும் மோத முடியாது, விட்ட முடியாது. அவர்கள் ஆன்மீக சக்தியுடையவர்களாக இருப்பார்கள். எனவே பெரியமான மேலான பெரியவர்களை சோதர்களே, இந்த களிமா இது ஒரு வாழ்க்கை, கொள்கை, கோட்பாடு, வார்த்தை அல்ல. படைத்த ரப்புக்கு மாறு செய்ய மாட்டேன் என்ற நிலைப்பாடு. படைத்தவனுக்கு மாறு செய்கிற, படைத்தவனுக்கு மாறு செய்கிற விடயத்தில் படைத்தவன்களுக்கு வழிபடுவது என்பது கிடையாது. யாரு எவரு சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும். சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை தழுவுறார். அவரோட தாயாரோட காண வாரம் விவாதிக்கிறது, தாய்ந்தா ஒன்னாண்டா உத்தரவிட்டுவாங்க. அப்படி ஒரு பாசம் வந்து தாயோட உபகாரம் பேருபகாரம் செய்கிற ஒரு நல்ல மனிதராக அவர் அறியப்பட்டிருந்தார். ஆனா எப்ப படைத்த ரொம்ப விளங்கினாங்களோ, தாய்க்கு போய் மக்கள் சொன்னாங்க, உங்களோட மகண்ட செய்தி தெரியுமா, அவர் மகன் மாறிட்டார். தாய் சொன்னா, ஏந்த மகனா சாதா, எனக்கு தெரியும் அவர் எப்படி எடுக்கிறது. அவ வீட்டுக்கு வெளியே போயிட்டு உண்ணா விரதம்
குடியா விரதம், நிரந்தர விரதம், 3 விரதம். அப்படின்னா சாப்பிட மாட்டேன், நிழல் தரமாட்டேன், வெயில போய் சாப்பிடும், குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். சாது பழைய மார்க்கம் அவருடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்தின் பக்கம் வராத வரைக்கும், அவர் எப்ப திரும்பி பழைய மார்க்கத்துக்கு வருவாரோ அப்பதான் நான் குடிப்பேன், சாப்பிடுவேன், நிழல்ல உட்காருவேன். இன்றைக்கு உண்ணாவிரதம் இருப்பாங்க, உண்ணாவிரதம் குடிக்கலாம், நல்ல விட்டமினான பால், நல்ல ஜூஸ் குடிக்கலாம், உண்ணாவிரதம் வாழ்க்கை முழுக்க உட்காரலாமே, அது பிரச்சனை. ஆனால் என்னது குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நிழல்ல உட்கார மாட்டேன், வெயில போய் குடிப்பேன். எல்லாரும் போனாங்க, ஒரு குரூப் சாதரவியெல்லாம் சொன்னாங்க, சாது ஒரு உன்னோட நிலைமை உனக்கு தெரியுமா, அந்த உண்மை உயிரை விட போறா, தாயை கொண்ட படுபாவி என்ற பேர் எனக்கு சமூகம் சொல்ல போகுது. சாதரவியெல்லாம் எந்த தாயா, உடனே போர்வையை போட்டாங்க, ஓட்டுறாங்க. பின்னால இவங்க போறாங்க, இவங்க சொல்றாங்க, உண்மாண்டா உண்மாதான், தாய்தா தாய்தான், மகனை எப்படி எடுக்கிறது அவருக்கு தெரியும். பாத்தீங்கன்னா ஓட்டுறாரு சார். சாதரவியெல்லாம் என்ன சொன்னாங்க, என்னுடைய தாயே காரணத்துக்கு இனிய நீங்க உண்மைதான், ஆனா படைத்தவனுக்கு மாறு செய்த விஷயத்துல உங்களுக்கு நான் வலுப்பறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு உயிர் இல்லைன்னா 100 உயிர் இருந்து ஒவ்வொரு உயிராக போனாலும் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தை தீன விடமாட்டேன். பெரியமான சகோதரர்களே, அவ பார்த்தா ஏந்த மகன் சாதா, இது ஏந்த மகன் சாதி இப்படி சொல்ல மாட்டாரு, ஏந்த பிள்ளை இப்படி சொல்லாது, ஏந்த பிள்ளை இப்படி சொல்லுதுண்டா, அந்த மார்க்கம் உண்மை அவன் இருக்கும். கண்ணியமான மேலான சகோதரர்களே, எப்ப நாங்க தீன உறுதியா இருக்கோமோ அல்லாஹ் தஆலா தீனுக்கு மாற்றமானத எங்களுக்கு தோதுவாக ஆக்கி தந்துடுவான், எங்களுக்கு தோதுவாக அமைச்சு தந்துடுவான். அதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. சோதனைகள் வரும், நாங்க தீன உறுதியா இருக்கிறோமா என்பது அல்லாஹ் பார்ப்பான். ரிஸ்க் அல்லாஹ் தாரவன் தரத்தான் போறான். சின்ன ஒரு டெஸ்ட் உண்டு, இந்த ரிஸ்க ஹராத்துல போய் எடுக்கிறாரா, தவறான வழியில் எடுக்க பார்க்கிறானா என்று அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுவான். அந்த கட்டங்கள்ல நாங்க உறுதியாக இருந்துட்டோம்டா அதை விட பறக்கத்தாக மறுபக்கத்துல ஹலாலாக வந்து சேரும். அல்லாஹ் வேற எத்தனையோ வழிகளில் கொண்டாந்து சேர்ப்பான். எனவே கண்ணியமான மேலான சகோதரர்களே, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கை, அது கொள்கை, எங்களோட கோட்பாடு. யாரு கூட்டாளி சொல்லட்டும், பார்ட்னர் சொல்லட்டும், போஸ் சொல்லட்டும், பாப்பா சொல்றாரு, பாப்பா இதெண்டா என்னால செஞ்சு பாவம், இது ஹராம். உண்மை சொல்றான், மகனே இதை ஈடு வச்சுட்டு வா. உண்மை சொல்றாரு, என்ன செய்ய உண்மை, நீங்க உண்மைதான், நான் உங்களுக்கு உயிருக்கு மேல நேசிக்கிறேன், ஆனா இந்த பாவத்தை எனக்கு என்னால செய்யலாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யலாது. நீங்களும் நரகம் போக வேண்டி வரும், நானும் நரகம் போக வேண்டி வரும். நீங்களும் பாவத்துக்கு நான் உங்களுக்கு துணை புரியலாது. யாரு நண்பர் சொல்லட்டும், கூட்டாளி சொல்லட்டும், உயிரோடு நேசிக்கின்ற நண்பர்களாக இருக்கட்டும், படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற விடயத்தில் அந்த கலிமா வேலை செய்யும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எங்களோட கொள்கை கோட்பாடு. அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்க மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, தீனுடைய 2வது அடிப்படை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கின்ற அல்லாஹ் அடையணுமா, ஆகிரத்துல வெற்றி பெறணுமா, நிம்மதி தேவையா, சந்தோஷம் தேவையா, வெற்றி தேவையா, ஒரே வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. அவர்கள் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமாக எந்த வழிமுறையிலும் வெற்றி கிடையாது. அதுக்கு மாற்றமானதாக இருந்தால் வெற்றி போல இருக்கும் தோல்வி, லாபம் போல இருக்கும் நஷ்டம்.
சந்தோஷம் போல இருக்கும் துன்பம், இன்பம் போல இருக்கும் துன்பம், அது நிச்சயம் சத்தியம், எந்த சந்தேகமும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும், அவர்களுடைய சுன்னாவை நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும். இது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு. ஸல்லல்லாஹு எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, அதுதான் எங்களுடைய கலாச்சாரம், அதுதான் எங்களுக்கு நாகரிகம், அதுதான் எங்களுக்குரிய பண்பாடு. அதை மிஞ்சிய எதுவும் நாகரிகம் அல்ல, அநாகரிகம். அதை மிஞ்சிய எதுவும் எங்களுக்கு நாகரிகம் இல்லை. இதுதான் எங்களுக்கு பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம். ஆனா கவலை என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை விட்டுட்டு நாங்க என்ன காரணம் சொல்றோம்? அது சுன்னத்து, அதனாலதான் விட்டோம். சுன்னத்து தானே, ஏன் விட்டீங்க? சுன்னத்து என்பதனால விட்டார். சஹாபாக்கள் சுன்னத்து என்பதற்காக உயிரை விட்டாங்க, நாங்க சுன்னத்து என்பதற்காக அதை விட்டுவோம். நான் செய்யல, ஏன் சுன்னத்து? சுன்னத்துனால நான் விட்டோம் இல்ல, சுன்னத்து விட்டுறதுக்காக ஒன்று அல்ல. சுன்னத்துகள் எங்க தீனுடைய பாதுகாப்பு, எங்க தீனுடைய காவல், எங்க தீனுடைய ஒளி சுன்னத்துகள் இருக்கு. ஒவ்வொரு சுன்னத்தும் பாதுகாப்பு, ஒவ்வொரு சுன்னத்தும் ஆரோக்கியம், ஒவ்வொரு சுன்னத்தும் வைத்தியம், ஆரோக்கியம். எளியமான சகோதரர்களே, சுன்னத்துகளை சயின்டிபிக்கல் ரீசன்கள், காரணங்களை சொல்லி, வைத்திய ரீதியான நியாயங்களை சொல்லி, இதை செஞ்சா விசுவாசத்துல என்ன பெனிஃபிட் இருக்குது, இதை சாப்பிட்டு இதை செஞ்சா என்ன உடலுக்கு ஆரோக்கியம் இருக்குது, இந்த ஆரோக்கியங்களையும் பிரயோசனங்களையும் சொல்லி அதற்காக சுண்ணத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. சுண்ணத்துகளை செய்யலாம். ஏன்? அதுல நீங்க சொல்ற இந்த ஒன்றுதான் சொல்றீங்க, இது மாதிரி 100 பிரயோசனம் இருக்கும். அது இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும், புத்திக்கு படட்டும், புத்திக்கு படாம இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையா? அது போதும், அளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க, அவங்களோட வழிமுறை. அந்த ஒன்றுக்காக சுண்ணத்தை எடுத்து நடக்கிறவங்களாக நாங்க ஆகணும். சுண்ணத்துல இன்ன பெனிஃபிட், இன்ன லாபம், இன்ன ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக செய்யறாங்க. அதுக்கு ஈமானே தேவையே. ஈமான் இல்லாத ஒருத்தரும் அதை எடுத்து நடப்பாரு. இதுல இன்ன பெனிஃபிட் இருக்குதா, இதுல இன்ன லாபம் இருக்குதா, இதுல இன்ன குணம் இருக்கிறாண்டா, அதை ஈமான் இல்லாதவர்கள் எடுத்து நடப்பாங்க. ஈமானுடையவர்கள் சுண்ணத்தை எடுப்பது ஈமானுடைய அடிப்படையில் அமைய வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஆதாகும், எதை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ, அது எதுவாக இருக்கட்டும், எதை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை எடுங்கள், எதை தடுத்தார்களோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அழகிய முன்னாடி இருக்குது. ஸல்லல்லாஹு வாழ்க்கை மிக அழகானது, ஆரோக்கியமானது, எளிமையானது, பண்பாடானது, ஒழுக்கமானது, சுத்தமானது, தூய்மையானது. சுண்ணாக்கள் எடுத்து பாருங்க, சுண்ணாக்கள் என்பது வாழ்ந்து பாருங்க. எளிமை, அழகு, சுப்ஹானல்லாஹ், மிகவும் தூய்மை, சுத்தமான வாழ்க்கை. எனவே தீனுடைய 2வது அடிப்படை முஹம்மது ரசூலுல்லாஹ். பெரியமான சகோதரர்களே, இந்த 2 அடிப்படைகளுக்கு அடுத்து தீனுடைய 3வது அடிப்படை ஆகிரா. நாங்கள் உலகத்துல வாழுவோம், உலகத்துல வாழுவோம், உலகத்தை அனுபவிப்போம், உலகத்துக்காக வாழ மாட்டோம். நாங்கள் மறுமைக்காக வாழுபவர்கள். மறுமையை நோக்கி ஒரு பயணத்துல நாங்கள் இருக்கிறோம். உலகத்துல தேவைகளை சமாளித்துக் கொள்வோம், அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்வோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தோள்ல கைய வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குன்து துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு ஸபீல். இந்த உலகத்தில் ஒரு பயணியாக, பாதையை கடந்து போற ஒரு வழிபோக்கனாக நீ இருந்து சொல்கிறார்கள். ஒரு பயணத்துல போக்கிற நாங்க என்ன நினைப்போம்? பயணத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம், சாப்பாடு கொஞ்சம் முன்னத்து நல்ல பிரச்சனை இல்லை, அங்க போயிட்டு போற இடத்துல போயிட்டு நல்லா சாப்பிடும், உடுப்பு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா பரவாயில்ல, அங்க போயிட்டு நல்லா குளிச்சு நல்லா உடுப்பை மாற்றி கொள்ளலாம். பயணத்துல தயாரிச்சுருவோம். எங்க போற இடத்துல போயிட்டு பயணத்துல முதலாவது போய் சேர்ந்துருவோம். போற இடத்துக்கு போயிட்டா ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா ஓய்வு எடுக்கலாம், சாப்பிடலாம். அப்ப உலக வாழ்க்கையை கடந்து செல்லுகின்ற ஒரு பயணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நானி வழி துனியா,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்றாங்க பாருங்க, நாளி வழி துன்யா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது. என்ன உதாரணம் சொல்றாங்க தெரியுமா? இந்த ஒரு மரத்தினுடைய நிழல்ல போற பயணத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் நின்று பஸ்ல ஏறிட்டு போற மாதிரி ஒரு மரத்தினுடைய நிழல்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு ஒரு பயணியை போன்ற ஒரு உறவை தவிர எனக்கு இந்த உலகத்துக்கும் எந்த உறவும் இல்லை என்று சொல்கிறார்கள். இது வாழுகின்ற இடமும் அல்ல, வாழ வந்த இடமும் அல்ல, வந்தவர்கள் எவரும் வாழ்ந்த இடமும் அல்ல, வருபவர்கள் எவரும் வாழப் போகின்ற இடமும் அல்ல. வந்ததே போறதுக்குத்தான், பிறந்ததே இறக்கத்தான். இதெல்லாம் வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கையா? இதை வாழ்க்கை என்று நினைப்பவர்கள் முட்டாள்கள். அவர்கள் வாழ்க்கை என்று நம்பி வாழ்பவர்கள் ஏமாந்து போவார்கள். எழுதிக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை வாழ்க்கை என்று யாரெல்லாம் நினைத்து வாழ முயற்சி செய்கிறார்களோ பாவம் பரிதாபம், அவர்கள் வாழ்க்கையில் ஏமாந்து போவார்கள், தோற்று போவார்கள். அந்த தோல்வி நிச்சயம் அது மூத்துடைய நேரத்திலே இருந்ததையெல்லாம் கலட்டி தொடர்ச்சி எடுக்கும் போது விளங்கும். அப்ப விளங்கி பிரயோசனம் ஜனாதா அப்படி பார்க்கிறாங்களே, அது உள்ள தத்துவம் என்ன? நீங்க கோடி கோடியா சம்பாதிங்க, மாடி மாடியா கட்டுங்க, மௌத்தாகிட்டா உடுப்ப இல்ல உடம்பில் உள்ள தூசியை கொண்டு போகிட மாட்டோம். உடம்பில் உள்ள தூசி அதையும் கழுகி தொடர்ச்சி எடுத்துக்கிட்டு தான் அனுப்புவாங்க. மறுமைக்கு கொண்டு போற சொத்துகள் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் சாலிஹான அமல்கள், எதையெல்லாம் தர்மம் செய்கிறோமோ, எதையெல்லாம் மறுமைக்கு அனுப்புகிறோமோ, ஈமான் அது எங்களோட சம்பாத்தியம், அமல்கள் எங்களோட சம்பாத்தியம். கஸ்பு என்ற வார்த்தையை குர்ஆன் அதிகமாக ஈமான் அமல்கள் நன்மையான விஷயங்களுக்கும் தீமையான விஷயங்களுக்கும் தான் சொல்லுது. லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் பிமா கஸபத். கஸ்புன்னா சம்பாதிக்கிறது, கஸ்புன்னா சம்பாத்தியம். குர்ஆன் கஸ்பு எதுக்கு தெரியுமா சொல்லுது? எதையெல்லாம் கொண்டு போறோமோ அது சம்பாதிச்சது, எதை விட்டுட்டு போறோமோ அது நீங்க சம்பாதிச்சதல்ல, அது ஒமின்னா ரஸக்னாகும், நாங்க தந்தது. வச்சுட்டு பாதிச்சுட்டு வச்சுட்டு போறதுக்காக தரப்பட்ட சாமான். பாதி இங்க வச்சுட்டு போங்க, வரும்போது கழுகி தொடச்சு எடுப்பாங்க. புள்ள பிறந்தா முதலாவது என்ன செய்வாங்க? கழுகுவாங்க இல்லையா? வரும்போது அது கழுகப்பட்டுதான் வரும். ஓட்டதாக உடஞ்சி அந்த டிஷ்யூ உடஞ்சி ஓட்டதாக உள்ள அந்த இதால கழுகப்பட்டுதான் வரும். அதுவும் போக வந்ததோட முதலாவது வேலை கழுகி தொடக்கிறது தான். தூசியை கூட கொண்டு வரல, போகும்போது கழுகி தொடச்சி தான் அனுப்புறது. தூசியை கூட கொண்டு போறது இல்ல, இடையில பாதிச்சுட்டு வச்சுட்டு போங்க. இந்த பாதிச்சுட்டு வச்சுட்டு போற காலத்துல கொண்டு போற சாமான சம்பாதிச்சா அது சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை சொல்லுங்க. அது நான் கொண்டு போறது. ஈமான் என்ற சம்பாத்தியம், அதுக்கு யாரும் வாரிசாக முடியாது. அமல்கள் என்ற சம்பாத்தியம், நான் சம்பாதிச்சது, அது நான் கொண்டு போறது. யாரு பாதிச்சுட்டு வச்சுட்டு போற இந்த காலத்துல கொண்டு போற சாமான சம்பாதிச்சு கொண்டாங்களோ புத்திசாலிகள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதைத்தான் குர்ஆன் ஜாலிகல் ஃபௌஸுல் அஸீம் வமன் ஸுஹ்ஸிஹா அன்-நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். யார் அந்த சொர்க்கத்தில் வெற்றி அடைகிறார்களோ அதைத்தான் வெற்றி என்று குர்ஆன் சொல்கிறது. வெற்றி என்ற வார்த்தைக்கு, சக்சஸ் என்ற வார்த்தைக்கு டெபினிஷன், வரைவிலக்கணம், தாரீஃப் குர்ஆன் சொல்லுகின்ற வரைவிலக்கணம் என்ன? சொர்க்கத்தின் வெற்றி தான் வெற்றி. அந்த வெற்றி இல்லாவிட்டால் உலகத்துடைய எல்லா வெற்றியும் தோல்வியாக மாறிவிடும். உலகத்தில் அதுல வைக்கிறாரு, இதுல வைக்கிறாரு, இலட்சணம் வைக்கிறாரு, போட்டிகள் வைக்கிறாரு, எல்லாத்திலையும் வைக்கிறாரு. மறுமையில சொர்க்கத்தின் வெற்றியில் அவர் தோல்வி அடைந்து விட்டால் இந்த வெற்றிகள் எல்லாமே தோல்வியாக மாறிவிடும். ஆனா சொர்க்கத்தின் வெற்றி ஒருவர் அடைந்து விட்டால் உலகத்துடைய தோல்விகள் எல்லாமே வெற்றியாக மாறிவிடும். எனவே வெற்றி என்பது சொர்க்கத்தின் வெற்றி தான் வெற்றி. அது அல்லாத எந்த வெற்றியும் வெற்றியாக முடியாது. சொர்க்கத்தின் வெற்றி இல்லாமல் எந்த வெற்றியும் வெற்றியாக முடியாது. அது எப்படிப்பட்ட வெற்றி என்றால், அது கிடைத்து விட்டால் எல்லா தோல்விகள் கூட வெற்றியாக மாறிவிடும். எனவே கண்ணியமான மேலான பெரியவர்களே, சுகதர்களே, இந்த மூணும் தீனுடைய அடிப்படைகள். படைத்த ரப்புடைய தொடர்பை சீராக்குவது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றுவது, மறுமையை நோக்கி பயணிப்பது, அத்தௌஹீத், அர்-ரிசாலா, அல்-ஆখিরা. இதுதான் குர்ஆனுடைய அடிப்படை, சுன்னவுடைய சாராம்சம். எனவே இதை எங்களுடைய வாழ்க்கையில் புரிய கொண்டு வர, இதை மனசுல ஆழமாக பதிய வைக்க
நாங்க இருக்கிற சூழல் இருந்து அதை செய்ய இயலாது. சூழலை விட்டு வெளியாக வேண்டும். எங்களோட மனதில் இதை தெரிய வைக்க, இதை விளங்க, இதை புரிய, இதை உலகம் முழுக்க பரப்ப அல்லாஹ் தந்த 4வது அடிப்படைதான் அத்தாவா இல்லல்லா. அல்லாஹ் பக்கம் அழையுங்கள். பேச பேச மனசுல பதியும். அல்லாஹ்வின் பக்கம் எதை நாங்க அழைக்கிறோமோ, எதை அதிகமாக பேசுறோமோ அது மனதுல பதியுது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற தாவா இல்லல்லா என்பது இந்த உம்மத்தினுடைய கடமை, இந்த உம்மத்தினுடைய ஒரு பொறுப்பு. நாங்கள் வெறுமனை இபாதத்துடைய உம்மத் அல்ல. இபாதத்துடைய உம்மத்தாக இருந்தால் சஹாபாக்கள் மக்கா மதீனாவை விட இபாதத்துக்கு சிறந்த இடம் எதுவுமே கிடையாது. மக்காவோட மதீனாவோட இபாதத் செஞ்சு கொண்டு அவங்களோட காட்டில் இருந்திருப்பாங்க. அவங்க அக்பருல் துஆ ஹரமைன் ஷரீஃபை இபாதத்துக்கு சிறந்த அந்த உயர்ந்த இடமாகிய மக்காவை மதீனாவை நாங்கள் ஆசைப்படுறோம். மக்காவுக்கு போகணும், மதீனாவுக்கு போகணும், அங்க கொஞ்சம் காலம் நிற்கணும், அங்க பங்கணும் எல்லாம் ஆசைப்படுறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். ஆனா அந்த இபாதத்துக்கு அந்த சிறந்த இடமாகிய பூமியில உலகத்துல சிறந்த இடமாகிய அந்த இடத்தை விட்டுட்டு அவர்கள் தாவத்துக்காக தீன உலகத்துல பரப்புறதுக்காக அவர்கள் புறப்பட்டு சென்றாங்க. உலகம் முழுக்க அவங்க போய் தீன பரப்பினாங்க. சஹாபாக்களுடைய கபர்கள் உலகம் முழுக்க பரப்பப்பட்டிருக்குது. ஷாம்ல மட்டும் 45,000 சஹாபாக்களுடைய கபர். ஜோர்டான்ல பெரும்பெரும் சஹாபாக்கள் மாபுது ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வக்காஸ் ரலியல்லாஹுடைய மகன் அம்மா ஆமிர் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாரிஸ் அல் அஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்களோட கபர்கள் எல்லாம் ஜோர்டான்ல இருக்குது. அந்த உலகத்தினுடைய நாடுகள் ஆப்பிரிக்காவில் ஹஜ்ரத் உக்பத் பின் நாஃபி ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹுடைய கபர், ஏனைய சஹாபாக்களுடைய கபர் தூனிஸ்ல, ஜஸாயிர்ல இந்த சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. துருக்கியில நிறைய சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹுடைய கபர், அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹுடைய கபர் இவங்கெல்லாம் எதுக்கு உலகத்தை நாடுகளுக்கு போனாங்க? சம்பாதிக்கவா, வியாபாரம் செய்யவா? இல்ல, அல்லாஹ்வுடைய தீனுடைய இந்த பொறுப்பை சுமந்து கொண்டு போனாங்க. எனவே இந்த உம்மத்துக்கு 2 பொறுப்பு இருக்குது. ஒரு பொறுப்பு இந்த தீனை தங்களை நிலைநாட்டுவது, இந்த தீனுபடி தான் வாழ்றது, இந்த தீனை எடுத்து இந்த அடிப்படைகளை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு வாருது. 2வது இதை உலகம் முழுக்க கொண்டு போய் இதை நிலைநாட்டுவது, உலகத்துல பரப்புறது. எனவே தெரியுமான மேலான சகோதரர்களே, அந்த பொறுப்பை, இந்த 2 பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக தான் அல்லாஹ்வுடைய பாதையில போறது, அலைகிறது, தியாகம் செய்யறது, முயற்சி செய்யறது. அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ எல்லோரும்